டெல்டா மற்றும் தென் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இந்த மழை தொடரப் போகிறதா, அடுத்து வரக்கூடிய சலனம் எவ்வாறாக செல்லப் போகிறது என்பது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஹேமச்சந்திரன். இப்போ ராமநாதபுரத்துல கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு அதி கனமழை அப்படின்றது பதிவாகி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? வரும் நேரத்துல மழை பொழிவு எப்படி இருக்கும்? இப்படியே தான் தொடருமா? அதாவது வடகிழக்கு காற்று குவிதல், குறிப்பா சொல்லணும்னா ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று மற்றும் வறண்ட வடக்கு காற்று என இருவேறு காற்று குவிதல் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள்ல விழுந்து வருகிறது. இதிலும் குறிப்பாக நேற்று இரவு முதல் தெற்கு டெல்டா மற்றும் ராமேஸ்வரம் பகுதி, ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதிகளில் அந்த காற்று குவிதல் சற்று வலுவாக காணப்பட்டு வருகிறது. இதனால தெற்கு டெல்டாவான வேதாரண்யம், கோடியக்கரை சுற்றுவட்டாரங்கள்லையும், ராமநாதபுரம், பாம்பன், மண்டபம் சுற்றுவட்டாரங்கள்லையும் இன்று காலை முதலே மழைப்பொழிவு சற்று வலுப்பெற்று பலத்த மழையாக பெய்து வந்ததை பார்க்க முடிகிறது. மிக கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கு. இந்த மழைப்பொழிவு இரவு வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அதன் தீவிரம் அப்படிங்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள்ல படிப்படியாக குறையும். ராமநாதபுரம் மாவட்டத்துல அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், வங்கக்கடல்ல 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. அது தமிழகத்தை நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது எதை நோக்கி வருவதற்கான, எந்தெந்த மாவட்டங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? உங்களுடைய கணிப்பு என்ன? அதாவது நாளைய தினம் காற்று சுழற்சி உருவாகிறது. இந்த காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், நவம்பர் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சலனம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டெல்டா கடற்கரை அருகே நவம்பர் 26ஆம் தேதி நிலை கொள்ளும். சில வானிலை காரணிகளின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 24 முதல் 30 மணி நேரத்திற்கு டெல்டா கடற்கரை அருகேவே நிலை கொண்டு தீவிரம் அடைந்து மழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் நாகை வரையிலான மாவட்டங்கள்ல வரக்கூடிய சலனத்தில் இருந்து நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இந்த சலனம், இந்த 3வது சுற்று மழைப்பொழிவு நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய நீர் இருப்பை வெகுவாக அதிகரிப்பதற்கும் நீர்நிலைகளை நிரம்ப வைப்பதற்கும் ஏதுவான மழைப்பொழிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. தகவல்களுக்கு நன்றி ஹேமச்சந்திரன். இப்போ தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் பேசும்போது டெல்டாவில் வரும் சலனத்தின் காரணமாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காரு. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்குமே டெல்டாவில் வரும் 25, 26 ஆகிய நாட்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பாருங்க, 25ஆம் தேதிக்கான எச்சரிக்கையாக டெல்டா மாவட்டங்கள்ல மீண்டும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ராமநாதபுரம் உட்பட. அதே போல 26ஆம் தேதியும் நம்ம பார்க்கிறோம் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்சு எச்சரிக்கையும், அதே போல காஞ்சிபுரம்லிருந்து நமக்கு தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி வரைக்கும் நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்காங்க. அது வரக்கூடிய சலனம் எப்படி நகரப் போகிறது என்பதை பொறுத்தது. ஆனா எது எப்படி நகர்ந்தாலும் நிச்சயமாக டெல்டாவிற்கு கனமழை பெய்வதற்கான, மீண்டும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து தான் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் சரி, வானிலை ஆய்வு மையமும் சரி கூறியிருக்கிறார்கள்.